அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஹவு கேன் த டீச்சிங் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பி கான்டெக்ஸ்டுவலைஸ்டு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை எப்படி டீச் பண்ணுறது, எப்படி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வாங்க வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீச்சர்ஸ் வந்து சொல்லணும், இப்போ நீங்கள் ஒரு இந்த ரூமில் இருக்கீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் வாட்ச் பண்ணுங்கள், இந்த விண்டோ வச்சு வாட்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே வச்சு வாட்ச் பண்ணுங்கள், நான் நடக்கிறேனா நிற்கிறேனா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா போர்டில் கை வைக்கிறேனா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் நோட் பண்ணுங்கள். வெளியில் யாராச்சும் ஒரு பேர்டு பறந்து போகுது, அப்புறம் மேகங்கள்லாம் கருவு இருக்குது, அப்புறம் சன் வந்து மறைஞ்சிருக்குது, சன் இப்போ தான் ரைஸ் ஆகுது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் பக்கத்தில் பூத்துருக்குது, இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலில் நம்ம என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு கம்போசிஷன் வந்து ரைட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு லெட்டர் மாதிரி ரைட் பண்ண சொல்கிறாங்க. இப்படி ரைட் பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன், ஊட்டியில் இருக்கேன், இன்றைக்கி டேட் வந்து 1st April. யாருக்கு நம்ம ரைட் பண்ணுறோன்னாலும் ரைட் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்டுக்கு ரைட் பண்ணுறதா பண்ணலாம். டியர் கோவிந்த், நான் வந்து இந்த மாதிரியான ரூமில் உட்காந்துட்ருக்கேன், விண்டோ சைடில் நான் வந்துட்டு சும்மா நோட்டம் விட்டுட்ருக்கேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அவுட் சைடு, வெளியில் வந்து ரொம்பவே அவுட் சைடில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, க்ரோவெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, ஃப்ளோவிங் ஸ்ட்ரீம் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு நேச்சரோட ஒரு இமேஜினோட கூட சொல்லலாம். இல்லை இல்லை ஐ மீன் ப்ரெசென்டிங்கில் நடக்க சொல்லியிருக்காங்களே, ப்ரெசென்ட் கண்டினியூஸில் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறத தான் சொல்லுவோம் ப்ரெசென்ட்டில். அப்போது அவங்களுக்கு ஈஸியாக ப்ரெசென்ட்னா இதுதான் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டெக்சுவலைஸ் ஆகிடும். அடுத்து வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படி, இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் லைக் பாஸ்ட்லியாக இருக்கலாம், இல்லை இப்போது இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நடக்க சொல்லுங்கள். இந்த டைமில் இப்போ இந்த காலகட்டங்களில் என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் என்ன நடந்துச்சு, அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, நவடேஸில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, நிறைய பீப்புள் வந்து மெயினாக விமன் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் மென் எல்லாம் வந்துட்டு உமனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஆப்போசிட் நடக்குது. அந்த காலத்தில் உமன் உமன் வந்து ஒர்க் போக மாட்டாங்க, மென் வந்து கிச்சனுக்கு வர மாட்டாங்க. இப்போது அப்படியே அகெயின்ஸ்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி போடலாம். சில பேர்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க, இமெயில் சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லலாம். இதே பழங்காலத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறையா பேர் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுதந்திரம் கிடச்சிது, அதுக்கப்புறமும் கூட விமன் எல்லாம் வந்துட்டு அடிமைத்தனமாக தான், ஸ்லேவரியாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் பார்த்துட்டோன்னா ஸ்கூல்ஸே இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே ஆன்லைன்லேயே நடக்க போகுது. அப்புறம் வந்துட்டு இந்த பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு நியூஸும் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி இருப்போம், மற்றவங்ககிட்ட யாரும் பேச மாட்டோம். இந்த மாதிரியெல்லாம் ஒரு இதை வந்து சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நவடேஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோன்னா, இங்கே நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்க்காகத்தானே கொஷின் வந்திருக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறத சொன்னோம் அப்படின்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நவடேஸ் இந்த பர்டிகுலர் பீரியட் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த டேஸில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறது ப்ரெசென்ட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் ப்ரெசென்ட்டில் எழுத. அடுத்து தேர்ட் வந்து ஒரு 2 கான்வர்சேஷன் வைக்கணும். ஒரு போலீஸ்மேனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன். இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா விட்னஸாக இருக்கிறீங்க. ஸோ போலீஸ்மேனுக்கும் உங்களுக்கும் என்னென்ன பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கும். போலீஸ்மேன் கேட்குறாரு, வேர் யூ ஸ்டாண்டிங் அட் தட் டைம், அந்த டைமில் நீங்கள் எங்கே நின்றுருந்தீங்க அப்படின்னா, ஐ வாஸ் ஸ்டாண்டிங் நியர் த காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து போலீஸ்மேன் என்ன கேட்குறாரு, ஹவு லாங் யூ வேர் ஸ்டாண்டிங் தேர், அந்த காஃபி ஷாப்பில் எவ்வளோ நேரம் நின்றுருந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஐ வாஸ் ஸ்டாண்டிங் ஃபார் half an hour அப்படின்னு போடலாம். அப்புறம் போலீஸ்மேன் கேட்குறாரு, வை டிட் யூ கோ தேர், ஏன் அங்கே போனீங்கன்னு கேட்டார்னா நாம் என்ன சொல்லலாம், ஐ வென்ட் டு ட்ரிங்க் அ காஃபி அப்படின்னு போடலாம். அடுத்து போலீஸ்மேன் என்ன கேட்குறாரு, வாட் வாஸ் த கேர்ள் டூயிங் அட் தட் டைம், அந்த டைமில் அந்த பர்டிகுலர் கேர்ள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களும் காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க, வித் பிஸ்கரோட குடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கூட போட்டு அவங்க எழுதுவாங்க இல்லையா, அப்படி பண்ணலாம். அப்புறம் வந்து போலீஸ்மேன் கேட்குறாங்க, ஹூ என்டர் த பில்டிங் அட் தட் டைம், அந்த டைமில் அந்த பில்டிங்க்கு யார் வந்தாங்க அப்படின்னா, நிறைய தீப்ஸ் வந்தாங்க, வித் வியரிங் எ மாஸ்க் அப்படின்னு போடலாம். அப்புறம் அவங்கள பார்க்க மென் மாதிரி இருந்தாங்க, விமன் மாதிரி இல்லாமல் மென்னாக தான் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம போடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. நீங்க இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.